ஸோ கைஸ் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து 1 மில்லியன் கொடுங்கன்ட்டாங்க. 1 மில்லியன் 10 லட்சம் ஐடியா இல்லை. நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு ஹே கைஸ், வெல்கம் டு தி தேர்ட் எபிசோட் ஆஃப் பாலி வரிக்கிறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நூசா பெனிடால வந்து ஸ்நார்க்லிங் வந்திருக்கோம். ஸ்நார்க்லிங் வந்து இங்க செம்ம ஃபேமஸ். அதனால காலையில கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து போட்ல ஏற போறோம் அண்ட் ஸ்நார்க்லிங் பண்ண போறோம். செம்மையா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வாட்டர்ல செம்ம கிளியரா இருக்கும். ஸோ கோரல்ஸ், ஃபிஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாவே பார்க்கலாம். நம்ம ஸ்நார்க்லிங் கிளாஸஸ் போட்டு அது என்னது டியூப் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ஜாலியா வைப் பண்ணலாம். அண்ட் இங்க இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வந்து 1,60,000. இது வதா இருக்கா இல்லையான்ட்டு நம்ம வந்து போய் பார்ப்போம். நாங்க சும்மா ரேண்டமா பிக் பண்ணி தான் இன்னைக்கு போறோம். நல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி வி பிலீவ். ரெடி, நானும் ரெடி, நீங்களும் ரெடி. ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். கோ. Now you can check what's with your head, still a mass subject head or lose with your head. And then you remember, you don't lose or damage my equipment. கைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நம்ம கிளம்ப போறோம் ட்ரிப்புக்கு. ஆனா இந்த பூவை மட்டும் நல்லா ஒத்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பூக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல என்ன நடமாக போதோ அதே தான் நமக்கு ஆச்சு. அது என்னடா ஆச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இல்லைங்க, இங்கிருந்து அங்க கூப்பிட்டு போறேன். ரெடி, 1 2 3. அந்த பூ எவ்வளவு அழகா மேல இருந்துச்சுன்னு பாருங்க. இப்ப அது கீழே சதறி கிடக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமா வண்டி போயிட்டு இருக்கு. ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கைஸ், நான் ஏதோ ஒரு சாதாரண ரைடாக இருக்கும், சும்மா அப்படி பக்கத்தில் கூட்டு போயிட்டு கடலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இதான்ப்பா ஸ்நார்க்லின்னு கூட்டு வந்துடுவாங்க நினச்சேன். ஆனால் இவனுக்கு உள்ளே கூட்டு போகும்போது ஒரு பெரிய பிளானிங்கோட தான் நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது தெரியாமல் நான் வேறு முன்னாடி சீட்டு கொடுங்கன்னு அடம்பிடிச்சு போய் உட்காந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எடுத்தாம பாருங்க ஒரு வேகத்தை, வண்டி அப்படி ஓட்டுறானுங்க. இந்த ஒரு படத்தில் கூட வடிவேல் சொல்லுவார்ல, ஏமா டிரைவர் கண்டுபடுற மாதிரி போய் உட்காருமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஓட்டுவான் பாருங்க, அதே மாதிரி ஓட்டுறானுங்க. அப்பா என்ன ஒரு ரைடு, செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரி, போட்டு தான் இப்படி போகுது பார்த்தா கடல் அதுக்கு மேல அலையை கொண்டு வந்து போட்ல டம்மு டும்முன்னு அடிக்குது. ரைட் ரைடே, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் கிளம்பியிருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா உண்மையிலே சொல்லுங்க, அந்த ரைடு செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. நான் ஸ்நார்க்லிங் போறதுக்கு செம்ம எக்ஸைட்டடா போயிட்டு இருந்தேன். ஆனா குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி இந்த ரைடு வந்து உள்ள சொருகிருச்சு. அண்ட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் நூசா பெனிடா போனீங்கன்னா இந்த ரைடை வந்து மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கரையிலேருந்து கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே தான் போவோம். ஹைலைட் என்னன்னா, நம்ம நடுக்கடல்ல போறங்காட்டி சுத்தி இருக்கிற வியூஸ் செம்மையா இருக்கும். இந்த வியூ சொல்லல, பின்னாடி இயற்கை அப்படியே நம்ம ரசிச்சுட்டே போகலாம். போற வழி எல்லாம் சூப்பரான வியூஸோட அப்படியே மூஞ்சில காத்தடிக்க அப்படியே விசு நம்ம போகும்போது ஆல்டுகெதர் ஒரு செம்ம மொரட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மாதிரி நம்ம 4 டிஃப்ரெண்ட் ஐ ஸ்பாட்ஸ் போகிறோம் அண்ட் 4 டிஃப்ரெண்டான விஷயங்களை பார்க்க போறோம். செம்ம எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நம்புறேன். அது எல்லாமே அடுத்தது உங்களுக்காக. கண்ணாடி போடு, போராடி டைம் இல்லடா. தளபதி நீதான் எங்கள் தளபதி. கண்ணாடி போடு சீனா, கண்ணாடி போடுறா சீனா. கண்ணாடி போடு. வாயில கடி, எடுத்து கடி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்தாச்சு அண்ட் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலி வர நிறைய பேத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. அண்ட் அதே வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காட்டணுன்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நூசா பெனிடால ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்க போகிற ஒரு சீ க்ரீச்சர் தான் மாண்டா ரேஸ். ஸோ மாண்டா ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்டிங்ரேவே பயங்கரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் மாண்டா ரேஸ். ஸோ இந்த மாண்டா ரேஸ் வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான சீ க்ரீச்சரு. அண்ட் இதை பார்க்க தான் நானும் விக்கி செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். சரி, நீங்கள் மாண்டா ரேஸை ஸ்பாட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நடந்த கூத்த மட்டும் பாருங்க. நீ வாடா. வா. இவன் ஏன்டா இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்க. சொல்கிறேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு.
இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் போட வேணாம்னு சொன்னாங்க. நமக்கு தான் ஸ்விம்மிங் தெரியுமேன்னு நம்பி லைஃப் ஜாக்கெட் போடாம தண்ணிக்குள்ள குதிச்சு கீழே பார்க்குறேன். ஆத்தாடி ஆழத்துலயே நம்ம நீந்திட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. அதனாலதாங்க அது தத்தளிப்பு. இதுக்கு நடுவில் எங்கிட்ட போய் மாண்டாவை பார்க்கறது உசுரை காப்பாற்றதே ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாண்டா எங்க கிட்ட வராம இந்த கூட்டமா தெரியுது பாருங்க, இங்க வந்திருக்கு. இங்க எல்லாம் சுத்தி நிறைய டூர் கம்பெனி போட்டிருக்கா. எல்லாரும் இங்க வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்துக்கு நீந்தி போய் பார்த்துட்டு வராங்கிறாங்க. போட்டு பக்கத்துல நீந்தினதுக்கே உசுறு போய் பைக்ல வந்துருக்கேன், நீ அவ்வளவு நீந்த சொல்றியா அப்படின்ட்டு. இருந்தாலும் நாங்க நீந்தி போனோம். ஆனா பாதி வழி போறதுக்குள்ளே திருப்பி கூப்பிட்டானுங்க. அதனால அப்படியே வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்னார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்னார்க்லிங் வந்து 2 விதமாக வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி குரூப் போட்டில் வரலாம். நீங்கள் ஆளுங்க கம்மி எங்களை மாதிரி 2 பேர் தான் போகிறீங்க, இல்லை ஒரே ஆளாக போகிறீங்க, இல்லை 3 பேர் தான் போகிறீங்கன்னா இந்த மாதிரி குரூப் போட் எடுத்துக்கிறது பெட்ரு. ஆனால் இதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க ஒரு 5 பேர் 6 பேர் இல்லை 8 பேர் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா என்ன பண்ணலான்னா ப்ரைவேட் போட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் போட்டை ஹையர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் போட் உங்களுக்கு தான். அதனால் வந்து நீங்கள் நீந்தி முடிச்சு வர வரைக்கும் அவங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாம் நல்லா சுற்றி கட்டிட்டு வருவான். ஆனால் குரூப் போட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ தலையை கூப்பிட்டுருக்காம பாருங்க எல்லாத்தையும் சீக்கிரமான்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இடத்த வந்து கம்மியான நேரம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் போட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஜம்முன்னு சுற்றுங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை முடிச்சுட்டு செகண்ட் ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 minutes டிரைவ் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. வெற்றிகரமாக செகண்ட் ஸ்பாட் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். அண்ட் இந்த ஸ்பாட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் அண்ட் ஃபிஷஸ். இங்கே தான் நாங்கள் ஆக்சுவலாக உண்மையாக ஸ்னார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வேறு லெவலான ஒரு ஃபீலு. ஆனால் இங்கே நான் விவரமாக லைஃப் ஜாக்கெட் போட்டேன், அது வேறு விஷயம். பட் இங்கே அந்த கீழே திருப்பியும் நான் பார்க்குறேன், அப்பா அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு வேர்ல்டு. நம்ம அந்த வால்பேப்பர்லாம் பார்ப்போம் தெரியுமா, அது வந்து லிட்ரலி லைஃபுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வந்து ஒரு வியூ இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி அடுத்த ஸ்பாட்டில் மீட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. இந்த ஸ்பாட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சீ டர்ட்டில்ஸ், அதாவது கடல் ஆமைகள். ஸோ இங்கே வந்து நீங்கள் கடல் ஆமையை வந்து நிறைய ஸ்பாட் பண்ணலான்னு சொன்னாங்க. நானுமே 2 கடல் ஆமையை பார்த்தேன். செம்மையாச்சு, க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. ஆனால் வந்து அது எங்கிட்டோ ஓடிட்டு இருந்துச்சு. நானே ஆமை மாதிரி தவழ்ந்துட்டு இருந்தேன் அலையில். அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணிலாம் போக முடியல. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டராக சூப்பராக செம கிளியராக இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட்டாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, இங்கிருந்து நம்ம அடுத்தது எங்க போவோம்? 4th ஸ்பாட்டுக்கு போவோம். ஆனா 4th ஸ்பாட்ல ஃபுட்டேஜ் இல்லை, ஏன்னா அங்கதான் சம்பவம் ஆச்சு. ஸ்னார்க்லிங் அந்த காலில் ஃபில்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது வந்து தொலைஞ்சிருச்சு. நம்ம மொத்தம் 4 ஸ்பாட் போனோம். அதில் கடைசி ஸ்பாட் போகும்போது வாட்டர் கேன் கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு. போட்லேருந்து உள்ளே ஜம்ப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிச்சுட்டு போய் ஒரு ஃபின் மட்டும் கீழே போயிடுச்சு. அதை நான் எடுக்க ட்ரை பண்ணேன். லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் கட்டி உள்ளே போக முடியல டீப்பாக, அது ஃப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சு மேலே. கைட் மாதிரி இருப்பாங்க, ஸோ அவங்க கிட்ட சொன்னால் வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா போட் பக்கத்தில் இருந்தால், ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டேன், இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சிங்க வாங்க அப்படின்ட்டு. அவரும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தாரு. அப்போ ஃபின் கிடைக்கவே இல்லை. காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அங்கேயே சொன்னாங்க. பட் அது இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக நடக்கிற விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா கடையில் ரெடியாக நின்றுருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து பேச சொன்னாங்க. ஸோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபின் மட்டும் தனியாக வாங்க முடியாது, 2 தான் வாங்கணும், 1 மில்லியன் கொடுங்கன்ட்டாங்க. 10 லட்சம் ஐடியா இல்லை. இப்போ நம்ம ஊர் காசுபடி 5000. நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணதே பார்த்தீங்கன்னா 1,60,000 ஸ்னார்க்லிங்கே பண்ண மொத்தம் இருக்கும். ஆனால் இந்த ஃபின் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா. 40 ரூபா வாங்கிக்கலாம். எனக்கு ரம்டா தான் வேணும். நான் ரம்டா கொடுத்துருக்கா இல்லையா? இந்தாடா போ. ஸோ கைஸ், திஸ் டே ஜஸ்ட் காட் ஈவன் மோர் பெட்டர். வண்டி சாவி காணாம போயிடுச்சு. எப்பா நடப்பு. பேண்ட்டுக்குள்ளே தாங்க போட்டேன். பேண்ட்டுக்குள்ளே போட்டு பேக்குள்ளே தான் வச்சேன். எப்படி என்ன மாய என்ன காணாம போயிடுச்சு. மண்ணுக்குள்ளே விழுந்துச்சாலும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நாள் அற்புதமாக இருக்காங்க. நாள் அது வேலையை கட்டிடுச்சு. இப்போ விக்கி அந்த நாங்கள் வண்டி ரெண்ட் எடுத்தோம்ல, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு கீ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு கேட்கறதுக்காக போயிருக்கான். நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு. அவன் இன்னொருத்தன் கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருக்கான். நான் அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கேன். சரியான எக்ஸா இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா நீ காலையில் ஆரம்பிச்சதோ அதுக்கு கொஞ்சம் கூட குறை. சாரி ஆத்தாடி அவனை சூனியை வச்சுட்டாங்க. ரைட்டு, வண்டியெல்லாம் விட்டு ஏத்துறாங்க. டிராவல் வந்து அதெல்லாம் இருக்கிறது தான். அது சொல்லிட்டு அதில் ஃபின்னுக்கு அது என்னன்னா, அவங்க கிட்ட எக்கச்சக்க ஃபின் இருந்துச்சு. பட் அவங்க மனசு வச்சிருந்தா கொஞ்சம் பார்த்து தான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இங்கே ஜஸ்ட் எம்ப்ளாயாக தான் வேலை பார்க்குறோம், நாங்கள் வந்து எங்களால் இது பண்ண முடியாது, எங்கள் ஓனர் எங்களை திட்டுவாங்க, அதனால we can't do anything அப்படின்ட்டாங்க. ரொம்ப நேரம் பேசினோம். அவங்க எதுவும் இது மாதிரி தெரில. அப்புறம் நாங்கள் இங்கே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கார்டு இருந்துச்சு. ஸோ ஏடிஎம் கிட்ட போயிட்டு அது கன்வர்ஷன் ரேட்டில் எக்கச்சக்கமாக கொடூரமாக இருக்க போகுது. சரி வேறு வழி இல்லை.
வேற வழி இல்லை, அதனால வந்து ஏடிஎம் போயிட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு போட்டு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு போய் சேரணும். கொஞ்சம் காண்டா தான் இருக்கு, பட் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். சரி, அதை விட நம்ம ஸ்நார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்நார்க்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் நூசா பெனிடா வந்து அதை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. போகிற போட் ரைடு அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹலோ ஹலோ. ஸோ நம்ம தான் போகிறாங்க, எல்லாரும் ஹலோ ஹலோன்னு இருப்பாங்க. நம்மளோட ஒரு வணக்கத்தை போட்டு வர வேண்டியதான். ஸோ நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஹலோ ஹலோன்னு சொல்லி குழப்பி விட்டுறானுங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பின்னு போனாலும் லைஃப் ஜாக்கெட்டை வீசிட்டு அது உள்ளே போய் எடுத்துட்டு வந்துருங்க, பின்ன மட்டும் விட்டுறாதீங்க. முக்கியம் பிகிலே. ஸோ மீண்டும் இங்கே ஒரு விளாகில் சிறப்பாக சந்திப்போம். இந்த பஞ்சாயத்தை போய் நான் முடிக்கிறேன். நூசா பெனிடா விட்டு பாலி போகிறேன். அடுத்த விளாகில் சந்திக்கிறேன். until then this is me சிவா signing off. விக்கி வந்து இப்போ நமக்காக எங்கேயோ தேடிட்டு இருப்பான், நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம். ஓகே guys, bye, see you, டாடா.